وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَالْجَارِ ذِي الْقُرْبَى وَالْجَارِ الْجُنُبِ وَالصَّاحِبِ بِالْجَنبِ وَابْنِ السَّبِيلِ وَمَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ مَنْ كَانَ مُخْتَالًا فَخُورًا. صدق الله العظيم. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்திற்கு இதற்கு முந்தைய வாரத்தில் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இதில் அல்லாஹு தஆலா 10 விதமான கட்டளைகளை, 10 விதமான பண்பாடுகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அதில் முதலாவதாக அல்லாஹுவையே வணங்க வேண்டும், அவனுக்கு எப்பொருளையும் இணை வைக்கக்கூடாது என்பதாக குறிப்பிட்டார். அது சம்பந்தமான பல விளக்கங்கள் கடந்த வாரத்திலே சொல்லப்பட்டது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த பொருளையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று. இரண்டாவது கட்டளையாக வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக. பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பது மக்களுடைய கட்டாய கடமையாகும். குர்ஆனிலே வேறு பல இடங்களிலும் கூட தன்னுடைய வணக்கத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பதை கட்டாயமாக்கி சொல்லி காட்டுகின்றார். எனவே பெற்றோருக்கு எவர் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக ஆக முடியும் என்பதையும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றார். தொடர்ந்து சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் மூலமாக பெற்றோருக்கு கட்டுப்படாமல் ஒருவர் இருந்தால், அவருடைய சொல் கேளாமல் இருந்தால், அவர்களுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தால், அவர்களுக்கு கொடுத்து வாழாமல் ஆதரிக்காமல் இருந்தால் அல்லாஹுக்கு வழிபட்டவராக அவர் ஆக முடியாது என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக பல ஹதீசுகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே ரிலர் ரப்பி ஃபீ ரிமல் வாலித் வ சஹத்துர் ரப்பி ஃபீ சஹத்தில் வாலித், ரப்புடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது, ரப்புடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு மனிதருக்கு வேண்டும் என்று சொன்னால் தந்தையுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும். இங்க தந்தை என்று சொன்னா அப்ப தாய் கிடையாதா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. தாய் தந்தை இருவரிலே தந்தை என்பவர் உயர்ந்தவராக குடும்ப தலைவராக கருதப்படுகின்ற காரணத்தால் தந்தையை பற்றி மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். தாயும் அப்படித்தான், தாயும் இந்த ஹதீஸ்ல சேர்ந்தவங்க தான். தந்தையை மட்டும் சொல்லி காட்டுவதனால தந்தையை மட்டும் குறிப்பிட்டதாக ஆகாது. அதே போல அல்லாஹுடைய கோபம், ரப்புடைய கோபம், தந்தையுடைய கோபம். தந்தை கோபப்பட்டு விட்டார் என்று இருந்தால் அல்லாஹுடைய கோபம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தனியா கோபப்பட வேண்டியதில்லை. அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹை வணங்காமல் அல்லாஹுடைய சொல் கேட்காமல் இருந்து அல்லாஹுடைய கோபம் வருது அப்படிங்கிறது. தந்தையுடைய கோபம் வந்துச்சுனாவே அல்லாஹுடைய கோபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மனிதர் இப்படி அல்லாஹ் நான் சரியா தொழுகிறேன், அல்லாஹ் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிடறேன், தகப்பனார்ட்ட சொல்றாரு நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிறாருன்னு வச்சுங்க. அல்ல நீங்க சொன்ன இன்ன வேலையை செய்ய முடியாது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை, அதனால தந்தையுடைய கோபம் அவருக்கு வந்துருது அப்படின்னு சொன்னா இப்ப அல்லாஹ்வை வணங்கியும் இவர் பலன் இல்லாதவராக ஆக்கப்பட்டு விடுகின்றார் அப்படிங்கிற அர்த்தம். தந்தைக்கு, அதாவது பெற்றோருக்கு கட்டுப்படுதல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், இந்த இடத்துல வபில் வாலிதைனி இஹ்சானா என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றான். பெற்றோருக்கு உபகாரியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல வபில் வாலிதைனி என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னால ஒரு வினை சொல் ஒன்று போக்கப்பட்டு இருக்கும். அந்த வினை சொல்லுக்கு சேர்த்து தான் அர்த்தம் செய்யணும். அஹ்சினு பில் வாலிதைனி இஹ்சானா அப்படின்னு தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கும். இதுல பெற்றோருக்கு நீங்கள் மிக மிக அதிகமாக உபகாரியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். மிக மிக அதிகமான உபகாரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்.
பெற்றோருக்கு உபகாரியாக நடக்கிறது அப்படின்னு சொன்னா காசு பணம் கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அந்த அர்த்தம் மட்டுமல்ல, அந்த அர்த்தம் இருக்கு, ஆனா அது மட்டுமல்ல. ஒருத்தர் பெரிய வசதி உள்ளவரா இருக்கிறாரு, பெற்றோர்கள் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இவர் என்ன பண்றாரு, மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. தாய்க்கும் தந்தைக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. 2 பேர்த்துக்கும் போதும், அதை தாராளமா சாப்பிடலாம். அவங்க வேண்டிய காசு பணம் உதவி எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. ஆனா இவர் போய் பார்க்கறதே கிடையாது என்று சொன்னால் இதுக்கு பேர் உபகாரம் செய்தல் அப்படின்னு சொல்லப்பட மாட்டாது. இதுக்கு பேர் இஹ்சான் அப்படின்னு பேர் அல்ல. பெற்றோருக்கு இஹ்சான் உடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா 5 விதமான நிபந்தனைகளை வேறொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் 5 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். 5 விதமான காரியங்களை இவர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் தன்னுடைய பெற்றோருக்கு 5 விதமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பதான் இஹ்சான் உடையவர் என்ற பெயர் வாங்க முடியும். அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதினி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உன்னிடத்தில் அந்த பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால், வயோதிகராக ஆகிவிட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த 2 பேருக்கும் 2 பேரையும் ஒரு அலட்சியமான வார்த்தையை கொண்டு கூட நீ சொல்லிவிடாதே. அலட்சியமான வார்த்தையை கூட சொல்லிவிடாதே. தஃசீர்கள்ல அர்த்தம் இப்படி எழுதப்பட்டிருக்கும், சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதேன்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். பொதுவாக சீங்கிற வார்த்தையை சொல்றது ரொம்ப உயர்ந்த பட்சமான நிலை. ஒரு பெரிய மனிதரை பார்த்து சீ அப்படின்னு சொன்னா அது கடுமையான குற்றம். அவரை போடா அப்படின்னு சொல்றதை விட சீன்னு சொல்றது ரொம்ப கடுமையான குற்றம். அந்த அர்த்தம் அல்ல அதுக்கு. இந்த உப்பு அப்படிங்கிறது, அதாவது சாதாரணமா தந்தை அல்லது தாய் ஒரு வேலையை சொல்றாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறாருன்னு வச்சுங்க. அதான் அதை செய்ய மாட்டேன்னு கூட சொல்லல, ஆனா செய்யாமலும் இருக்கல, செய்யறாரு. இருந்தாலும் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படின்னு செய்யறாரு, சொல்றாரு. அது அப்படின்னு சொன்னா ஒரு அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம். சொல்ல அலட்சியப்படுத்து செய்யறாரு, இருந்தாலும் அலட்சியப்படுத்திய பின்னால செய்யறாரு, அதுவும் குற்றம். தாய் தந்தை சொன்ன பின்னால உடனடியாக அதை மன மகிழ்ச்சியோடு கேட்க வேண்டும், மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். முற்றிலுமாக எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல், மறுப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. வலா தகுல் லஹுமா உஃபின், உஃப் என்று கூட சொல்லாதீங்க அவருக்கு, பெற்றோர்களை பார்த்து. வலா தன்ஹர்ஹுமா, அந்த 2 பேரையும் வெறுக்காதீர்கள். மனசால வெறுக்கிறது. வெறுக்கிறது அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்னபடி காசு பணம் எல்லாம் கொடுத்துட்றாரு, மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துட்றாரு, அவங்க சுகமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனா மனசுக்குள்ள என்ன 10,000 ரூபாய் சரி கொடுத்து தொலைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இவங்க இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் நமக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு மனசுல ஒரு விதமான வெறுப்பு. அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் பெற்றோர்கள், தாயோ தந்தையோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க, செய்யறாரு, ஆனா மனசுக்குள்ள வெறுப்பு. அந்த கராஹத் அப்படிங்கிற வெறுப்புங்கிறது மனதை சேர்ந்தது, உடலை சேர்ந்ததல்ல. அதனால உடல் உறுப்புகளின் மூலமாக அவங்க சொன்ன வேலையும் செய்யறாரு, ஆனா கராகத்தோடு செய்யறாரு, மன வெறுப்போடு செய்கின்றார் என்று சொன்னால் அதுவும் குற்றத்திற்குரிய செயல். வலா தன்ஹர்ஹுமா, அந்த 2 பேரையும் வெறுக்கிறாரு. அல்லது நேரடியாகவே வெளிப்படையாகவே வெறுக்கிறது, அதுக்கு அந்த கருத்தும் அதுல உண்டு. பெற்றோரை எனக்கு ரொம்ப வெறுப்புங்க அவங்கள பத்தி என்று சொல்லுவது, அல்லது வெறுப்புக்குரிய காரியங்களை செய்வது, அதுவும் செய்யக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. 3வது, அந்த 2 பேருக்கும் சங்கைக்குரிய கண்ணியமான பேச்சையே நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கண்ணியமா சொல்லணும், கண்ணியமான வார்த்தையை கொண்டு அதை உபயோகிக்கணும், சும்மா சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள்ல கண்ணியமான ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள்ல கண்ணியம் கண்ணியம் இல்லாதது அப்படின்றது. இப்ப ஒரு பையன், அந்த பையன்ட்ட அவன் தகப்பனாரை பத்தி ஒருத்தர் கேட்கிறார், அவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய கண்ணியத்திற்குரிய தகப்பனார். அது உருதுல அரபியில சொன்னா வாலித், வாலித் மாஜித் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய கண்ணியத்திற்குரிய தந்தை அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப அவரை புகழ்ந்து அந்த வார்த்தையை சொல்றது, மனசுல அந்த மதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் யாருன்னு கேட்கிறான், இவங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்னுடைய தந்தைன்னு சொல்றான், என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றான். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா தந்தைன்னு சொல்றதை விட அப்பான்னு சொல்றது
அல்லது அத்தான்னு சொல்றது அல்லது வாப்பான்னு சொல்றது அது அதை விட கொஞ்சம் கம்மியான வார்த்தை தான் கண்ணியத்தில். ரெண்டு ஒரே கருத்தை தான், அவரை தான் குறிக்குது இருந்தா. சரி, இப்படி கேட்கறான், இது யாருன்னு கேட்கிறேன், யாரு எங்க அப்பன் அப்படிங்கிறான்னு வச்சுங்க. எல்லாம் ஒண்ணுதான். அத்தான்னு சொன்னாலும், வாப்பான்னு சொன்னாலும், தந்தைன்னு சொன்னாலும், வாலிதுன்னு சொன்னாலும், பாப்புன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எங்க அப்பன்னு சொன்னா உண்மையிலேயே பயங்கரமான வெறுப்பு இருக்கு அவர் மேல அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பேசும்பொழுது அவருடைய பெயரை குறிப்பிடும் பொழுது, தாய் தந்தையருடைய பெயரை குறிப்பிடும் பொழுது ரொம்ப கண்ணியமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். பல வகுல்லஹுமா கௌலன் கரீமா. இது வெளியே சொன்னாலும் சரி, அவங்க முன்னால பேசும் பொழுதும் கூட, இது பின்னால பெயரை சொல்லும் பொழுது உள்ள விஷயம் நான் சொன்னது. அதே போல அவங்க முன்னால பேசுறாருன்னு வச்சுங்க, பேசக்கூடிய நேரத்தில் ரொம்ப மரியாதையா பேசணும், ரொம்ப மரியாதையா பேசணும். ஆனா அந்த மரியாதையில நம்ம இப்ப கிடையாது. சில இடங்கள்ல தந்தை இடத்துல பேசும்போது மரியாதையா பேசுவாங்க, தாய் இடத்துல பேச அந்த மரியாதையே கிடையாது. பிள்ளைங்க ரொம்ப சலுகை. பெரிய ஆளாயிட்டாங்க கூட சரி, சின்ன குழந்தைகள் தான் அப்படி இருப்பாங்க. பெரிய வயசு அதிகமாயிட்டாங்க கூட, கல்யாணம் பண்ணிட்டாங்க கூட, அப்பவும் தாய் இடத்துல பேசும்பொழுது ஒரு மாதிரி ரொம்ப அலட்சியமா பேசக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருக்கு. அப்படி அலட்சியப்படுத்தி பேசக்கூடாது. சலுகைகளை பேசுறது வேற, பாசத்தின் காரணமாக பேசுறது வேற. என்ன அலட்சியப்படுத்தக்கூடிய அமைப்புல தாய் இடத்துல தந்தை இடத்துல எந்த விதமான பேச்சையும் பேசக்கூடாது. பல வகுல்லஹுமா கௌலன் கரீமா. கரீமான சொல்லை, கரீம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கண்ணியமான, சங்கையான, மதிப்பு மிக்க, மரியாதைக்குரிய பேச்சாக பேச வேண்டும். பேசு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த இருவருக்கும் நீ தாழ்த்துவாயாக, பணிவு என்ற இறகை நீ தாழ்த்துவாயாக அப்படின்னு. பணிவுங்கிறது ஒரு இறகு, ரெக்க மாதிரி ஆக்கி அல்லாஹ்தஆலா உபமானத்தோடு சொல்லி காட்டுகின்றான். பணிவு என்ற இறகை அவர்களுக்கு முன்னிலையில் நீ தாழ்த்துவாயாக அப்படின்னு சொன்னா, நீ தாழ்மையாக நடப்பாயாக, பணிவாக நடப்பாயா அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில. பணிவாக நடந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வாசகத்தை எல்லாம் போட்டு ஒரு உதாரணத்தோடு அல்லாஹ்தஆலா சொல்லும் பொழுது, பணிவு என்ற இறகை தாழ்த்துவாயாக என்று சொல்லும் பொழுது, அதை விட உச்சகட்டமான தாழ்மை பணிவு என்பது வேறு யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்துக்கே மன்னராக இருந்தாலும் சரி, பெற்றோரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிவு, அந்த மரியாதையை போல வேற யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொன்னா அதை விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரை விட அதிகமான பணிவும் மரியாதையும் பெற்றோரிடத்துல, தாயும் தந்தை இடத்துல இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதை விட உயர்ந்ததாக இருக்குன்னு சொன்னா ரசூல் இடத்துல, அல்லா இடத்துல. அதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக பணிவு யார் இடத்துல இருக்கணும்? தாய் தந்தை இடத்துல. அது எப்படி அழகா, எவ்வளவு அழகா சொல்லுகிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. வக்ஃபில் லஹுமா, அந்த இருவருக்கும் தாழ்த்துவாயாக, ஜனாஹ ஸுல்லி, பணிவு என்ற இறகுகளை தாழ்த்துவாயாக அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ரொம்ப அழகா. அப்புறம் இந்த நாலாச்சு. ஐந்தாவது வக்ஃபில் லஹுமா ஜனாஹ வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்கு துஆ செய்வாயாக. அந்த ரெண்டு பேருக்கு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் இறந்து விட்ட பின்னாலும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மௌத்தா போற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மௌத்தாகும் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்கிறதா அல்லாஹ்வே சொல்லி கொடுத்துறாங்க. வகுல், நீ சொல்லுவாயாக, ரப்பி, என்னுடைய ரப்பே, இர்ஹம்ஹுமா, அந்த இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக, கருணை செய்வாயாக, பாசம் காட்டுவாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, கமா ரப்பயானி, அந்த இருவரும் என்னை நான் சிறுவனாக இருந்த நேரத்திலே வளர்த்ததை போல. நான் சிறுவனாக குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு பாசத்தோடு வளர்த்திருப்பாங்க. அந்த பாசம் அதே மாதிரி நீ பாசம் காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக, ரஹமத்து செய்வாயாக என்று துஆ செய்ய சொல்லி அல்லாஹ்தஆலா சொல்லி கொடுக்கணும். துஆவையும் சொல்லி கொடுத்தான், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. வகுர் ரப்பிர்ஹம். அதனாலதான் ஷாஃபி மذஹப்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் செய்யணும். ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு ஹதீஸ்ல, ஒரு மனிதர் ஐங்காலத்து தொழுகையையும் தொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தனக்கு துஆ கேட்கும் பொழுது பெற்றோருக்கும் துஆ கேட்டு விட்டால் இந்த ஆயத்துக்கு உரியவராக அவர் ஆகிவிடுவார். அதாவது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அப்படிங்கிற ஆயத்தை அமல்படுத்தியவராகவும், வபில் வாலிதைனி இஹ்சானா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், அதையும் அமல்படுத்தியவராக அவர் ஆகிவிடுவார். அப்போ ஒவ்வொரு நேரமும் பெற்றோருக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
அப்ப 5 விதமான தன்மைகளை ஒரு மனிதன் நிறைவேற்றும் பொழுதுதான் தன்னுடைய பெற்றோருக்கு நன்றி உள்ளவராக, இஹ்சான் செய்தவராக, உபகாரம் செய்தவராக ஆவார் என்பதாக குறிப்பிடுகின்றார். பெற்றோரை எந்த விதத்திலும் மனநோவினை கூட படுத்தக்கூடாது. அடிக்கிறது திட்டுறதுங்கிறது அது ரொம்ப பயங்கரமான குற்றம். அவர்களுடைய மனம் வேதனைப்படும்படியான எந்த விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது. இந்த இடத்துல இஹ்சான் என்று சொன்னதின் காரணமாக அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும் போது, இன்னல் இஹ்சான பில் வாலிதைனி, பெற்றோருக்கு உபகாரியாக நடந்து கொள்வது என்பது ஹுவ அன் யகூம பிஹித்மத்திஹிமா, அந்த 2 பேருக்கும் பணிவிடை செய்வது, சேவை செய்வதில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். மக்கள் அந்த இருவருக்கும் சேவை செய்வதிலே, பணிவிடை செய்வதிலே நிலையாக இருக்க வேண்டும். வலா யர்ஃபா சௌத்தஹு அலைஹிமா, அந்த இருவருடைய சப்தத்தை விட தன்னுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. 2 பேரும் சத்தம் போட்டு பேசுறாங்க, சில விஷயங்களை பேசுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய துணியை விட இவருடைய துணி பெருசா போயிடக்கூடாது. ரசூலுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்ல, ரசூலுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். லா தர்ஃபூ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்பதால். அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது, பெற்றோருடைய சப்தத்தை விட இவருடைய சத்தம் உயரக்கூடாது. அப்படியா நம்ம இருக்கிறோம்? அவர் இங்க வா அப்படின்னா ஏன், மெதுவா கூப்பிட்டா ஏன், இது போயிட்டா முடியாது, இதை செய்ய, சரி சரின்னு சொல்றது கூட கொஞ்சம் கடுமையா சொல்றது, வேகம். அப்ப அது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்கே ஹதீஸுக்கே மாற்றமாக ஆகும். அங்க கண்ணியம் கொடுன்னு அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த ஆயத்துக்கும் மாற்றமாக, அது கண்ணியத்திற்கு மாற்றமான விஷயம். அது விளக்கம் சொல்லும் போது இஹ்சான் என்பது இப்படி, அதாவது அவருடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பது. வயஸா ஃபீ தஹ்சீலி முராதிஹிமா, எந்த நோக்கத்தை அவர்கள் சொல்லுகின்றார்களோ அதை நிறைவேற்றுவதிலே விரைவு காட்டுவதுமாகும் இஹ்சான் என்பது. எந்த காரியத்தை சொல்றாங்களோ அதை சீக்கிரமா செய்து முடிக்கணும். முதல் கடமை அதுதான். எனக்கு அந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வேணா பார்த்துட்டு வர்றேன், செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முதல் வேலை அவங்களுடைய வேலை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். நமக்கு தெரியும், வெளித்தோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், அதாவது இந்த வேலையை தான் முதல்ல செய்யணும், என்னுடைய வேலையை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் எங்க அத்தா சொன்ன வேலை, அம்மா சொன்ன வேலை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் முக்கியம், அது முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டு இருக்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்திலே ஒரு மனிதர் அவர்கள் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, இவருடைய வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்து போயிடும், தானா நடந்து போயிடும். இவருடைய வேலை ரொம்ப லேசா போயிடும். அதுல ஏன்னா பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாரு இவர், அதனால அல்லாஹ் இந்த வேலையை லேசாக்கி வச்சிரும். சாதாரணமா தமிழ்ல சொல்லணும்னா, ஊரார் உள்ள பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைத்து பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டால் இவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப சுமூகமாக லேசாக ஆயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது வயஸா ஃபீ தஹ்சீலி முராதிஹிமா, அந்த 2 பேருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் விரைவு காட்டுவார், சீக்கிரமா செய்து முடியும். வல் இன்ஃபாக் அலைஹிமா பிகத்ரில் குத்ரத்தி, இவருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பெற்றோருக்கு செலவு செய்ய வேண்டும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு குடும்பம், பெண்டாட்டி, பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, பெற்றோரும் இருக்கிறாங்க. இப்ப மனைவி மக்களுக்கே பத்தல, என்னுடைய மனைவி மக்களுக்கே கொடுக்கறதுக்கு பத்தல, உனக்கு எங்க கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மனைவி மக்களுக்கு எப்படி கடமையோ அதே போல அதை விட அதிகமாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கடமை. ஆனா பெற்றோர் சம்பாதிக்க முடியாதவர்களா இருக்கிறாங்க, வயோதிகர்களா இருக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தனியா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, சொத்து இருக்குது, சுகம் இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இப்ப இவரு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அல்லது அவர்களுக்கு வசதி இருக்குது, பெற்றோருக்கு தாயும் தந்தைக்கும் வசதி இருக்கு. அதே நேரத்தில் மகனிடத்திலும் கேட்கிறார், தந்தை கேட்கிறார், தாய் கேட்கிறாங்க, நீ மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், அல்லது தினந்தோறும் இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க, கொடுக்கணும். உனக்கு தான் வசதி இருக்க, நான் மாசம் எனக்கு 5000 ரூபாய் வரும், உனக்கு 10,000 ரூபாய் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு எத்தனை ரூபாய் வந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இவர்கிட்ட கேட்டா கொடுக்கணும், நியாயமான முறையில் அது நடந்து கொள்ள வேண்டும். அல்லது இவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்களிடத்தில் பணிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும், பணிவாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லது அவர்களுக்கு சொல்லி சமாதானம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு யாரையாவது ஒரு மத்தியஸ்தரை, ஒரு சிறந்த மனிதரை
பேச வைத்து அதை சமாதானம் செய்து வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் முரட்டுத்தனமா நடந்து கொள்ளக்கூடாது. எனக்கு கம்மியா வருமானம் வருது, உனக்கு அதிகமா வருது, நீ போய் என்கிட்ட கேட்கிறீ என்பதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்ற கருத்தை எல்லாம் அதான் இங்க வல் இன்ஃபாக அலைஹிமா பிகத்ரில் குத்ரா, இவருக்கு சக்தியுடைய அளவுக்கு, இவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அந்த அளவுக்கு அந்த 2 பேத்துக்கும் செலவு செய்யும். இது அல்லாம வேறு தவறாக நடந்து அவருடைய மன வருத்தம் ஏற்படும்படியாக நடந்து கொண்டால் அதெல்லாம் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், அல்லாஹ் தஆலா உங்களின் மீது தாய்மார்களை மனவேதனைப்படுத்துவதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக. தாய்மார்களா இப்ப தந்தைமார்களா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல ஒரு இடத்துல சொல்ல தந்தை அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க தாயை பற்றி குறிப்பிடுகின்றார். அது இந்த தாய் தந்தை இருவரிலே தாயுடைய கவனிப்பு இருக்கிற, தாயை கவனிக்க வேண்டியது, அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கின்றது, அவருடைய சொல்லை கேட்பது அது அதிகம், தாயும் தந்தையும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், என்னுடைய மன் அஹக்கு பிஹுஸ்னி சுஹபதி, நான் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயத்திலே யாரிடத்தில் நான் சேர்ந்திருப்பது ரொம்ப தகுதியானது என்பதாக கேட்டார். யாரிடத்திலே நான் சேர்ந்திருப்பதில் ரொம்ப தகுதியானவர் யார் என்பதாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால உம்முக, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. சும்மமன், பிறகு யார் அப்படின்னு கேட்டார். உம்முக, உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்க 2வது தடவை. பிறகு யார் என்று கேட்டார். உன்னுடைய தாய் என்று 3வது தடவை சொன்னாங்க. பிறகு யார் அப்படின்னு கேட்டார் 4வது தடவை. அபூக, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு தந்தையை விட தாய்க்கு செய்யக்கூடிய மரியாதையும் கட்டுப்பாடும், தாய்க்கு பணிந்து நடப்பதும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும்னு தெரியுது. ஏன்னா 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் 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 என்று சொன்ன பின்னால 4வது தடவை அபு, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், மா ஹக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அலா வலதிஹிமா, அந்த குழந்தைகளின் மீது குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமா ஜன்னத்துக வ நாருக, அந்த 2 பேரும் தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் என்று சொன்னாங்க. அவங்க 2 பேர் தான். நீங்க சொர்க்கம் போறதா இருந்தாலும் அவங்க 2 பேர் தான், நீ நரகம் போறதா இருந்தாலும் அவங்க 2 பேர் தான். அப்படின்னா அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடந்தால், சொல்லை கேட்டால் நீ சொர்க்கம் போக முடியும், கேட்காவிட்டால் நரகம் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்களை சொல்றாங்க, இங்க பெற்றோருக்கு உபகாரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த ஆயத்திற்கு கீழே இந்த ஹதீஸ்கள்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர்கள் எழுதுறாங்க. அந்த ஹதீஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மன் அஸ்பஹ முத்தியான் லில்லாஹி ஃபி வாலிதைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃப்தூஹானி மினல் ஜன்னah, எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய பெற்றோருடைய விஷயத்திலே கட்டுப்பட்டவராக நடக்க ஆரம்பித்து விட்டால், பெற்றோருக்கு வழிபட்டவராக, கட்டுப்பட்டவராக, சொல் கேட்டவராக வாழ ஆரம்பித்தால், அவருக்கு அந்த காலை நேரத்திலேயே சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. வைன்கான வாஹிதன் பவாஹிதன், அந்த பெற்றோர் ஒருவராக இருந்தால், தாய் தந்தை இருவர் இல்ல, ஒருவர் தான் இருக்கிற, தாயோ தந்தையோ இருக்கிறாங்க, அவருக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு வாசல் திறக்கப்படுகின்றது. ومن اصبح عاصيا لله في والديه اصبح له بابان مفتوحان من النار, காலையில் எழுந்தவுடன் பெற்றோருக்கு மாறு செய்து அவர்களை துன்புறுத்தக்கூடிய, மனவேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவருக்கு நரகத்திலிருந்து 2 வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. வைன்கான வாஹிதன் ஃபவாஹிதன், ஒரு பெற்றோரில் ஒருவர் இருந்தால் ஒரு வாசல் திறக்கப்பட்டு விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, ஒரு மனிதர், ஒரு சஹாபி கேட்டார், வயின் வலமாஹு, அந்த இருவரும் இவருக்கு அநியாயம் செய்தாலுமா அப்படின்னு கேட்டார். சில பேர் வந்து கேட்கிறாங்கல்ல, இங்க சொன்ன சரிதான், நீங்க எல்லாம் சொன்னதுதான் சரி, எங்க வாப்பா வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு எனக்கு என்கிட்ட, அப்பவுமா நான் கட்டுப்பட்டு நடக்கணும், அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க சில பேர். அதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்களை கேட்டாங்க, வயின் வலமாஹு, அந்த 2 பேரும் இவருக்கு அநியாயம் செய்தாலுமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயின் வலமாஹு வயின் வலமாஹு வயின் வலமாஹு, இவர் அநியாயம் செய்தா, அந்த 2 பேரும் இவருக்கு அநியாயம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் சரி,
அப்படின்னு 3 தடவை சொன்னாங்க. அப்படின்னா எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட வாசகம் அது. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் சரி, நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதா பிரச்சனை. நம்ம என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல் கேட்டு வாழ வேண்டும், நடக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டம். அது எதை சொன்னாலும் சரி கேட்டுறணும். எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரின்னா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான காரியங்கள் எதை சொன்னாலும் சரி. ஹராமான காரியங்கள், ஷிர்கான விஷயங்கள் ஆகியவற்றுக்கு உத்தரவு போடுறாங்க. அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு, தகப்பனார் சொல்றாரு, மகனை கூப்பிட்டு போய் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வாடா பாட்டில் அப்படின்றாரு, போகக்கூடாது. ஹராமான காரியத்துக்கு போக சொல்றாங்க, செய்ய சொல்றாங்க, அவர் சொல்ல செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதாவது அவர்கள் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அதுக்கு முதல் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான்ல சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு, ரசூலுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக சொல்லாமல் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு மனைவி இருந்தால், எனக்கு ரொம்ப பிரியமான மனைவி, ரொம்ப பிரியம் அந்த மனைவி மேல எனக்கு. ஆனா என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அந்த மனைவி, என்னுடைய மனைவி பிடிக்கல, மருமகளை பிடிக்கல, கொஞ்சம் வெறுப்பு. அதனால என்னிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அந்த பொண்ணை நீ தலாக் சொல்லிடு, உன்னுடைய மனைவியை நீ தலாக் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னாங்க. தலாக் சொல்றது அப்படிங்கிறது ஒரு கடுமையான விஷயம். மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டிருந்தாலும் ஹலாலான காரியங்களிலே அல்லாஹ்வுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது தலாக் தான். ஹலால் தான் அது, ஆனா அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கி வைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாரு சொல்றாதும் உயர்தரமான ஒரு சஹாபி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க, நீ தலாக் சொல்லிடு அப்படின்னு. நான் மறுத்துட்டேன், நான் தலாக் சொல்லல. அதாவது என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி என் மகன் அவருடைய மனைவியை தலாக் சொல்லும்படி நான் சொன்னேன், அந்த அவர் கேட்கல, என்னுடைய மகன் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு உங்களுடைய தகப்பனார் உமர் இப்படி சொன்னாரா? ஆமா, தலாக் சொல்லிடு அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப ஆர்டர் போடுறாங்க, தலாக் சொல்லிடு. அவ்வளவுதான் அந்த ஹதீஸ்ல இருக்குது. ஆனா அதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அவர் தலாக் சொல்லிட்டார். இவருக்கு ரொம்ப பிரியமான மனைவி தான். இவர் எந்த விதமான பிரச்சனையும் 2 பேர் கணவன் மனைவிக்கு மத்தியில கிடையாது. ஆனா என்னமோ ஒரு காரணம், தகப்பனாருக்கு பிடிக்கல, மாமனாருக்கு பிடிக்கல மருமகளை, அதனால தலாக் சொல்ல முடியாது சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி மீறி நடக்க முடியாது, அது குஃப்ரா போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா ஆர்டர் பண்றாங்க, செய் அப்படின்னு சொல்லிட்டு, அதை செய்யலன்னு சொன்னா அது குஃப்ரு உண்டாயிடும் அந்த இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்யலன்னு சொன்ன ஒரு விஷயம் கூட படிச்சிருப்பீங்க, பார்த்துருங்க. மஸ்ஜிதுல ஒரு மனிதர் தூங்கிட்டு இருந்தார், ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு அவரை போய் எழுப்பி விடு அப்படின்னாங்க. அவரை எழுப்பி விட சொன்னாங்க. அவர் போய் எழுப்பி விட்டார். எழுப்பி விட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டார், யார் ரசூலல்லாஹ், தாங்களே அதை செய்யாம என்ன ஏன் செய்ய சொன்னீங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் எப்படின்னு கேட்டா, ஒரு நன்மையான காரியம் அப்படின்னு சொன்னா அதை முதல்ல அவங்க செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருவாங்க. பிறகு அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் தூங்குறவரை எழுப்பி விட்டு தொழுகிறதுக்காக வேண்டி எழுப்பி விடுறது அப்படிங்கிறது ஒரு நன்மையான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தங்களுடைய மருமக அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களெல்லாம் போய் எழுப்பி விட்டுட்டு தான் சுபு நேரத்தில் எந்திரிச்சு வருவாங்க. தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுப்பி விடுவாங்க. தன்னுடைய மனைவிமார்கள்லாம் எழுப்பி விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல படுத்திருந்த ஒருத்தரை போய் நீ எழுப்பி விடுன்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது இவருக்கு சந்தேகம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல படுத்திருந்த ஒருத்தரை போய் நீ எழுப்பி விடுன்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது இவருக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவரை எழுப்பி அவர் எந்திரிக்கலன்னு வச்சுக்க, தூக்க காலத்துல ஏதாச்சும் தூக்கத்துல எப்படி கண்ணை மூடிக்கிட்ட அட போயா அப்படின்றாருன்னு வச்சுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது.
அப்ப என்ன உண்டா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்லி அவர் எந்திரிக்கிறேன்னு சொன்னா குஃபுர் உண்டாகும். அதனால உன்ன போய் எழுப்ப சொன்ன, நீ போய் எழுப்பி மாட்டேன்னு சொன்னாங்க, அது வேற விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீ தலாக் சொல்லிடு அப்படின்னு. தலாக் சொல்லிட்டான். பெற்றோருக்கு தந்தையுடைய சொல்லுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும் உலகத்திலேயே, வேற எதுவும் தேவையில்லை. எத்தனையோ இருக்கலாம், ஆனா இது ஒரு தலாக்ங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அதையே ரசூலுல்லாஹ் ஒரு தந்தை சொல்லும் போது கேட்க வேண்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. அதனாலதான் தன்னுடைய இபாதத்துக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போல குழந்தைகள், மக்கள், நம்முடைய தந்தை தாய் தந்தையரை பெற்றோரை பார்க்கக்கூடிய நேரத்திலும் கூட நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. பரிவோடு பாசத்தோடு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மைகளை தருகின்றான் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மாமின் வாலிதின் பாரின் என்புரு வாலிதைஹி நவரத் ரஹ்மத்தின் இல்லா கதபல்லாஹு பிக்குல்லி நவரத்தின் ஹஜ்ஜத்தம் மப்ரூரா. ஒரு அழகான ஹதீஸ். ஒரு தந்தைக்கு தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, உபகாரம் புரியக்கூடிய, நன்மைகள் புரியக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை, தாயையும் தந்தையும் பெற்றோரை கிருவை கண் கொண்டு பார்த்தால், கருணை கண் கொண்டு பார்த்தால், பார்க்கும்போது ரொம்ப ஆசையா பாசமா பாக்குறாங்க, வெறுப்பா பாக்குறதுலயே பல இது இருக்கு. இப்படி பாக்குறது இருக்கு, அப்படி பாக்குறது இருக்கு. முகத்திலேயே கண்ணுலயே அது எல்லாம் தெரிஞ்சு போயிடும். கண்ணுலயே அந்த ஆசை, பாசம் அல்லது வெறுப்பு எல்லாம் மனிதனுடைய உடல்ல அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான். பெற்றோர் கூப்பிடுறாங்க, தாயார் கூப்பிடுறாங்க, இங்க வா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஆசையோட கேட்கிறாருன்னு அர்த்தம். கூப்பிடுறாங்க, என்ன அப்படின்னா அவர் வெறுப்பா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பாசத்தோடு பார்த்தால், பெற்றோரை பார்த்தால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை எழுதுகின்றான், பதிவு செய்கின்றான். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் செய்யறதுன்னா ஒப்புக்கொள்ள 1 லட்சம் ரூபாய் வேணும். பெற்றோரை அப்படி கிருபையோடு பாசத்தோடு பார்த்தா அந்த ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சிடும். அதனால ஹஜ்ஜுக்கே போக வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. அஜர் சொல்லிட்டாரு, அதனால எங்க அம்மா அப்படி போய் பாத்துறேன், சரியா போயிடுச்சு, ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது அப்படின்னு அர்த்தம் இல்ல. நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கின்றதே, அது சுலுசுல் குர்ஆன், குர்ஆன்ல 3 1 பங்கு அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் ஹுவல்லாஹ் ஒரு தடவை ஓதுனா குர்ஆன்ல 3 1 பங்கு அது. அதனால 3 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதிட்டுன்னு அர்த்தமா? நன்மை கிடைக்குன்னு அர்த்தம். குர்ஆன் ஓதுறது வேற, நன்மை கிடைக்கிறதுங்கிறது வேற. சரி, அப்ப ஒரு பார்வைக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை. 10 தடவை பார்த்தால் ஒரு நாளைக்கு 10 ஹஜ்ஜுடைய நன்மை. அப்ப பெற்றோர், தாய் தந்தை இருக்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலிங்க. அவங்க தாய் தந்தை இல்லைன்னு வச்சுங்க, என்ன போல கிடைக்காது. தாய் தந்தை இருக்கிறவங்களா இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய லாபம் ஒவ்வொரு தடவைக்கு. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் வல்லா அல்லாஹு அக்பரு வாத்தியபு, அல்லாஹ் தஆலா ரொம்ப பெரியவன், ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறத விட அல்லாஹ் தஆலா ரொம்ப பெரியவன். 100 தடவை பார்த்தாலுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன அர்த்தம்? 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா? கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரொம்ப பெரியவன்பா, 100 ஹஜ்ஜ நீ 1000 தடவை பார்த்தா 1000 ஹஜ்ஜுடைய நன்மை கொடுத்துட்டு போறோம். அல்லாஹ்வுக்கு என்ன குறைஞ்சா போயினது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர் வாத்தியபு, அல்லாஹ் தஆலா ரொம்ப பெரியவனும் இனிமையானவனும், அவன் ரொம்ப பரிசுத்தமானவன், ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா எந்த நன்மையும் சொன்னதிலிருந்து எதையும் குறைச்சிட மாட்டான். எத்தனை தடவை பார்த்தாலும் சரி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய ஹஸானாவிலிருந்து இந்த நன்மைகள் கொடுத்து கொடுத்து குறைஞ்சு போறதெல்லாம் கிடையாது. அக்பர் அப்படிங்கிறதுக்கு அந்த முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது இப்படி எழுதி இருக்கின்றார், அல்லாஹு அக்பர் வாத்தியப். 2 வார்த்தையை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்பர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா பெரியவன், அல்லாஹ் பெரியவன் சொல்லிட்டா, அலமு மிம்மா யுத்தஸவ்வரு வ கைருஹு அக்ஸரு மிம்மா யுஹ்ஸா வ யுஹ்ஸர். நாம் கற்பனை செய்வதை விட ரொம்ப பெரியவன் அவன் அல்லாஹ் தஆலா. நம்ம எப்படி எல்லாம் கற்பனை செய்யறோமோ, எவ்வளவு பெரியவன் என்று சொன்னா அதை விட பெரியவன், கற்பனைக்கு அடங்காதவன் அவன். அதே போல அவனுடைய நன்மைகள், அவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது, அது கணக்கிட முடியாத அளவுக்குரியது. ஏன்னா பெரியவன் அப்படின்னு சொல்ல அவன் தரக்கூடிய பொருளும் பெருசா இருக்கும்.
யார் தயாளமாக பெரியவனாக மிகச்சிறந்த மனிதராக இருக்கின்றாரோ அவர் கொடுக்கக்கூடிய தர்மங்களும் பொருள்களும் மிகச் சிறந்ததாக பெருசா இருக்கு. அல்லாஹ் தஆலா பெரியவன். அக்பர் என்று சொல்லும் போது நம்ம எதையெல்லாம் கற்பனை செய்கின்றோமோ அதை விட பெருசு. எவ்வளவு நன்மைகளை தருவான் என்று நினைக்கின்றோமோ அதை விட பெருசு. சரி, அத்தியபுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தியப்னா அத்ஹரு மின் அன் யுன்ஸப இலா குசூரின் ஃபீ குத்ரத்தி. அவனுடைய சக்தியிலே ஏதாவது குறை வந்து விடும் என்று அவன் பக்கம் சேர்க்கப்படுவதை விட்டும் தூயவன். அத்தியபன் ரொம்ப தூயவன் அவன். இப்படி கொடுக்கிறதுனால ஏதாச்சும் குறைவு அவனுக்கு ஏற்பட்டு விடும் அப்படிங்கறதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹ் அவன் அல்லாஹ் தஆலா தருகின்றான் ஒரு பார்வைக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை. அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார். அதே போல தாய் தந்தையர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். தாய் தந்தை இறந்துட்டாங்க, தாயாரோ ஒருத்தரோ 2 பேரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க. என்ன பண்ணோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் ஒரு ஹதீஸ் சொல்லி தருகின்றார். நிறைய ஹதீஸ் இருக்கு. ஒரு ஹதீஸ், இன்னல் அப்தை லயமூத்து வாலிதாஹு. ஒரு அடியான் அவருடைய பெற்றோர் இறந்து விட்டால், அவ் அஹதுமா அல்லது 2 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டார், வ இன்னஹு லஆக்குன். அவர் உலகத்துல பெற்றோர் இருக்கும் பொழுது மன வேதனைப்படுத்தி இருக்கின்றார், பெற்றோருக்கு துன்பம் தந்திருக்கின்றார். ஃபலா யஸால் யதுஉ லஹுமா வ யஸ்தக்ஃபிர் லஹுமா ஹத்தா யக்துபல்லாஹு பார்ரன். அவர் இறந்த பின்னால கவலைப்படுறாரு, ஆஹா தாய் தந்தையெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சொல்லல கேட்காம விட்டுட்டோமே, இப்ப இந்த அஜத்தை இவ்வளவு பயான்லாம் சொல்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு யாராவது நினைச்சா, தகப்பனாரு தாயார் உயிரோடு இருக்கும்போது கேட்காம விட்டுட்டோமே, அவங்களுக்கு பணிவிடை செய்யாம விட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டா அதுக்கு ஹதீஸ் சொல்றாங்க. இவர் என்ன பண்ண தெரியுமா? துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல சொன்னபடி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கடைசியா இவரை என்னன்னா, இவர் நன்றிக்குரியவர், நன்மை செய்தவர், பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு பதிவு செய்தோம். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், குல்லு ஸுனூபி யக்ஃபிருல்லாஹு மின்ஹா மாஷா. பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னித்திடுவான். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா முடியும், சக்தி இருக்குது, மன்னித்திடுவான் விரும்பினார். பெற்றோருக்கு ஒரு மனிதன் செய்த நோவினையை தவிர, மனவேதனையை தவிர, ஃபஇன்னஹு யுஅஜ்ஜலு லிஸாஹிபிஹி ஃபில் ஹயாத்தி கபலல் மமாத். யார் அந்த வேதனையை செய்தாரோ அவர் இறந்து விடுவதற்கு முன்னதாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயே அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா விரைவாகவே தந்திடுவான். இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால பெற்றோருக்கு செய்த தீமையுடைய குற்றத்தை அனுபவித்தாகும். அப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடும். அப்படி இல்லாம அவர் மௌத்தா போயிட்டாரு, ஆகிரத்துல கடுமையான தண்டனைக்குரியவராக ஆயிடுவார். பொதுவாக தாயோ தந்தையோ நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாபம் பண்றாங்கன்னு வச்சுங்க, திட்டுறாங்கன்னு வச்சுங்க, அதே நிகழ்ச்சி நடந்து போகும். நடந்த பிறகுதான் இவர் மௌத்தாவார். மௌத்தாகிறதுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி நடந்து எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்புண்டு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். பெற்றோருடைய வேதனை, பெற்றோருடைய மன வேதனை இருக்கின்றது, அதற்குள்ள பிரதிபலனை அல்லாஹ் தஆலா உலகத்தில் அவருக்கு கொடுக்காம அவரை மௌத்தாக்க மாட்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். மனம் மகிழ்ச்சிகரமாக, பெற்றோருடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய துஆ, அவர்களிடத்தில் துஆ பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டால் எல்லா காரியங்களும் சரியாயிடும். அதனால அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக அதை சொல்லி காட்டுகிறார். அப்போ பெற்றோர்கள் இறந்து விட்டால் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் பெற்றோர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கட்டுப்படாமல் வாழ்ந்திருந்து அவர்கள் இறந்து விட்ட பின்னால் இவர் துஆ செய்யக்கூடியவராக இருந்தால் இவர் கட்டுப்பட்ட குழந்தை என்பதாக அவர் விஷயத்தில் எழுதப்பட்டவர். இதுக்கு நேர் மாற்றமாகவும் உண்டு. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார். அவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்கிறார். ஒருத்தர் இறந்த பின்னால முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு விட்டுறாரு. அதுக்கு பின்னால எதுவுமே செய்யறதில்லை, துஆ செய்யறதில்லை, ஒரு ஏதாவது சதகா தான தர்மங்கள் செஞ்சு அவங்களுக்கு அந்த நன்மைகளை சேர்க்கிறது கிடையாது. அவர்கள் நினைச்சு பார்க்கறதே இல்லை, துஆ செய்யறதே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற நன்மை செய்யும் துஆ செய்ய சொல்லி சொல்றானே, வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னு அர்த்தம் தானே. பாவத்தை மன்னிக்கிறதுக்காக கேட்க சொல்லியே சொல்லலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்கள் சில பேர் புதுசாக சில சட்டங்களை சொல்லிக் கொண்டு இந்த மாதிரி இறந்தா முடிஞ்சு போச்சு, அதோட அவங்களுக்கு நமக்கு கனெக்ஷனே கிடையாது, நம்ம செஞ்சது நமக்கு, அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நம்ம எதை செஞ்சாலும் போய் சேராது.
அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது அகைதா கொள்கை, சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த, சஹாபாக்கள் சொல்லித் தந்த கொள்கை அல்ல. நம்ம எந்த நன்மைகளை செய்து யாருக்கு அதை சேர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுக்கு கட்டாயம் சேரும். அது குறிப்பாக பெற்றோர்களுக்கு மிக அதிகமாக சேரும். ஆனா ஒன்று நிபந்தனை, நம்ம பெற்றோருக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று குர்ஆன் ஓதி அல்லது தான தர்மங்கள் செஞ்சு அல்லது நஃபிலான தொழுகைகளை தொழுது அல்லது ஒரு நஃபிலான ஹஜ் செஞ்சு உபரியான வேற வணக்கங்களை செய்து அதையெல்லாம் அந்த நன்மைகளை எல்லாம் பெற்றோருக்கு சேர்க்க வேண்டும் என்று நியத்து செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சேர்த்துருவான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை சேர்த்து வைத்து விடுவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு மனிதர் தானே செய்யாமல் பிறரின் மூலமாக அதை செய்கின்றார் அப்படின்னு வச்சுங்க. பெரும்பாலும் அப்படித்தானே செய்யறாங்க. இவருக்கு குர்ஆன் ஓத தெரியறது இல்ல, யாராவது ஒரு அஜத்தை கூப்பிட்டு அல்லது மோதினாரை கூப்பிட்டு ஒரு யாசின் ஓதி எங்க அத்தாவுக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே யாசின் ஓதுறாரு. யாசின் ஓதுறதுக்கு அல்லது குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு தொகை பேசப்படுகின்றது. நீங்க யாசின் ஓதுக்கு ஒரு யாசின் ஓதுக்கு உங்களுக்கு 50 ரூபாய் தர்றேன், அல்லது ஒரு யாசின் ஓது நான் யாசின் ஓத 50 ரூபாய் தரணும் அப்படின்னு பேரம் பேசுறாங்க. காசு பேசிட்டு போய் ஓதுறாங்கன்னு வச்சுங்க. ஓதி முடிச்ச பிறகும் ஏதாவது கொடுக்கிறாரு, ஹதியா கொடுக்கிறாரு, வாங்குறாரு, அது வேற விஷயம். ஓதுறதுக்கு முன்னாலேயே இவர் பேரம் பேசிக் கொள்ளுகின்றார். அதை இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாசின் ஓதி முடிச்சாரு அப்படின்னு சொன்னா 50 ரூபாய் கொடுக்கிறாரு. அவர் யாசின் ஓதனதுக்கு 50 ரூபாய்க்கும் சரியா போச்சு கணக்கு. இவர் யாசின் ஓதனதுக்காண்டி இவருக்கு ஓதனவருக்கே நன்மை கிடைக்காது. ஓதனவருக்கே நன்மை கிடைக்காது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள், இப்படி ஏதாவது ஒரு உலக பொருளுக்காக வேண்டி ஒரு மனிதர் பேரம் பேசி அதை இப்படி கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு குர்ஆனை ஓதுறாரு, ஒரு யாசின் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கும் அதுக்கும் சரியாயிருச்சு. ஓதனவருக்கே எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அப்புறம் எப்படி மூத்தானவங்களுக்கு போய் சேர்றதுன்னு ஈசால் சவாபுங்கிறதே கிடையாது. அதனால பெற்றோர் இறந்து விட்டால் அல்லது உறவினர்கள் யாராவது இறந்து விட்டால் நன்மைகளை சேர்ப்பிக்க வேண்டும் என்று இருந்தால் பெரும்பாலும் முடிந்த வரைக்கும் நாமே செய்யறது தான் நல்லது. எனக்கு குர்ஆன் ஓத முடியலங்க, தெரியலங்க, அதனால நான் அஜத்தை வச்சு ஓதிக்கிறேன். ஓதுங்க, ஓதலாம். ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீங்க குர்ஆன் ஓதனா உங்களுக்கு 50 ரூபாய் தர்றேன், 100 ரூபாய் தர்றேன்னு சொல்லக்கூடாது. ஓதன பிறகு இவரும் பேசக்கூடாது, அவரும் சொல்லக்கூடாது, இவரும் கேட்கக்கூடாது, அவரும் அதை பற்றி பேசக்கூடாது. ஓதி முடிச்ச பிறகுமா அது ஓதுறதுக்கு முன்னாலே சரி ஏதாவது ஒரு ஹதியா கொடுக்கிறார், அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி வாங்கிக்க வேண்டியது. ஓதி முடிச்ச பிறகு 10 ரூபாய் கொடுக்காருன்னு வச்சுங்க, கஞ்ச பயம். ஒரு குர்ஆன் 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இவருக்கு பொருளுக்காக ஓதிருக்காருன்னு அர்த்தம். அந்த நிலையும் இருக்கக்கூடாது. இவர் ஓதி முடிச்ச பிறகு என்ன ஆகுறது அப்படிங்கிறாரு, கொடுங்க 500 ரூபாய் கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. இவரு அவர் 500 ரூபாய் கொடுத்துறாரு. படுபாய் பையன் ஒரு குர்ஆன் ஓதிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. அது இந்த ஏதோ ஹதியா அப்படின்னு சொன்னா அவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறது, வாங்கிட்டு போயிடும். ரத்துல் முஹத்தார் என்ற கிரந்தத்தில், ஃபிக்ஹுடைய கிரந்தத்தில் இப்படி எழுதுகிட்டார்கள், காசுக்காக வேண்டி ஒரு பேரம் பேசி ஒருவர் ஓதினால் குர்ஆனையோ அல்லது வேற எதையோ ஒன்று ஓதினால் காசுக்கும் ஓதனத்துக்கும் சரியா போச்சு. ஓதனவருக்கே நன்மை கிடையாது என்று சொல்லும்போது மௌத்தானவருக்கு கிடைக்காது. அதனால ஒவ்வொருவரும் ஓத தெரியும். முஸ்லீம் சொன்னா ஓத தெரியணும்ல. முதல்ல குர்ஆனே ஓத முடியலன்னு வச்சுங்க, ஒரு அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்னு ஓதி வலல்லாஹின் வரைக்கும் ஓதி, யா அல்லாஹ் இதுக்குள்ள நன்மையை என்னுடைய பெற்றோருக்கு, தாய்க்கு, தந்தைக்கு சேர்த்து வை அப்படின்னு சொல்லி நியத்து பண்ணி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அது போதும். அடுத்தவர் மூலமாக நீங்க 10 குர்ஆன் ஓதுறதை விட ஒரு சூரத்து பார்த்தே நீங்க ஓதுறது நல்லது. ஏன்னா நமக்கு உள்ள கவலை பாசம் மற்றவர்களுக்கு இருக்காது, நமக்குள்ள கவலையை போல அடுத்தவங்களுக்கு இருக்காது. அதனால என்னுடைய பெற்றோருக்கு, தாய்க்கு, தந்தைக்கு நான் ஓதுறது தான் ரொம்ப சிறப்பானது. ஒண்ணுமே தெரியல, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி ஒரு ஸலவாத் ஓதுங்க. யா அல்லாஹ் இந்த ஸலவாத்துடைய நன்மையை என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு சேர்த்து வைத்து விடு அப்படின்னு சொன்னாவே போதும். ஏன்னா பெரிய சரித்திரங்கள் இருக்குது வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் ஒரு கபருக்கு அருகில போனார். அந்த கபர்ல உள்ளவங்க எல்லாம் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டது. கபிரிஸ்தான், பெரிய கபிரிஸ்தான், அதில் இருக்கக்கூடிய கபராளிகள் எல்லாம் வேதனை செய்யப்படுகின்றார்கள். அது பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இவ்வளவு பெரிய கபிரிஸ்தான்ல இத்தனை பேர் வேதனை செய்யப்படுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸலவாத்து ஓதினாரு. யா அல்லாஹ் இந்த ஸலவாத்துடைய நன்மைகளை இந்த கபராளிகளுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து விடுவாயா அப்படின்னு துஆ போயிட்டார். அப்புறம் கனவு காண்றாரு, மறுநாள் அதுக்கு மறுநாளே போ கனவு காண்றாரு. பார்த்தா அந்த கபராளிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன விஷயம் உங்களுக்கு, நீங்க எல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தீங்களே, இப்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்.
அப்ப நீங்க ஓதுன ஒரு செலவாத்து எங்களுக்கு வந்துச்சு, அந்த செலவாத்தெல்லாம் எங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது, அந்த நன்மைகள்லாம் அந்த நன்மைகள் காரணமாக எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் ஒரு கபர்ஸ்தான் அருகில போனாரு, அங்க போய் துவா செஞ்சாரு. கபராளிகளுக்கு கபரை கண்டா துவா செய்யணும், சலான் சொல்லணும், கபருக்கு துவா செய்யணும். யாருடைய கபரா இருந்தாலும் சரி, எந்த கபரா இருந்தாலும் சரி, கபர் கிட்ட போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய வீட்டுடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. அன்தும் சலஃபுனா, நீங்கள் எங்களுக்கு முந்தி சென்று விட்டீர்கள். வ நஹ்னு பில் அஸர், நாங்க உங்களுக்கு பின்னால வர போறோம் அப்படின்னு சொல்லிக்கணும். நீங்க முன்னால போயிட்டீங்க, நாங்க பின்னால வரணும், எல்லாம் போறவங்க தாங்க, நாங்க பின்னால வர போறோம். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பளிப்பானாக அப்படின்னு சொல்லிக்கணும். பல ஹதீஸ்களை பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. பிறகு நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு துஆவை ஓதி அவர்களுக்காக வேண்டி சவாப், அந்த சவாப் நன்மைகளை சேர்த்து வைக்கணும். இது ஒரு கபரை காணும் போது ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடமை, அதெல்லாம் முறை. அது இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி போனாரு, கபருக்கு துவா ஓதினார், கபர்ஸ்தான்ல துவா ஓதினாரு, அந்த இடத்துல படுத்தார், தூங்கிட்டார், இரவு நேரம் அது படுத்தார், தூங்கிட்டார். அப்போ ஒரு கபருடைய ஒரு வாலிபர், ஒரு கபருடைய ஒரு வாலிபர் அல்லது ஒரு பெண்மணியோ ஒரு கபர்ல உள்ள, அந்த கபர்ல உள்ள அந்த ஆளு, அந்த பெண்மணியோ அல்லது ஆணோ, இந்த கனவு கண்டவரிடத்துல சொல்றாங்க, அவங்க அந்த பெண்மணி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அல்லது அந்த ஆண் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்க எந்த ஊரு அப்படின்னு கனவுலயே கேட்கிறாரு. நான் என்ன ஊரு? அந்த ஊர்ல தான் என்னுடைய தாயார் இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் தான், என்னுடைய தாயார் இருக்கிறாங்க. அந்த தாயார் நான் இறந்த பின்னால என்னை மறந்துட்டாங்க. எனக்கு நான் வாழ்க்கையில செய்த சில தவறுகளின் காரணமாக எனக்கு கபர்ல தண்டனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னுடைய தாயார்கிட்ட போய் சொல்லி நீங்க ஏதாவது அவங்கள எனக்கு ஹதியா அனுப்ப சொல்லுங்க என்பதாக சொன்னார். இவர் முடிச்சுக்கிட்டாரு. முடிச்சு பார்த்து இவர் தன்னுடைய ஊருக்கு போனார். கனவுல சொன்ன அந்த வாலிபர் சொன்ன அந்த அடையாளப்படி அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் கதவை தட்டினார். ஒரு பெண்மணி வந்து திறந்தாங்க. அந்த பெண்மணி முதல் கணவனுடைய மகன் தான், அந்த இறந்து விட்ட மகன். இரண்டாவது ஒரு திருமணம் செய்து கொண்டு அந்த கணவனோட அந்த வீட்டுல, இரண்டாவது கணவனோட அந்த வீட்டுல இருக்கிறாங்க அந்த பெண்மணி. இப்ப கதவை தட்ட உடனே உங்களுடைய மகன் யாராவது இறந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இவர் போனவர். உடனே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் என்னுடைய மகன் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப இவர் சொன்னார், இந்த பெரியவர் சொன்னார், நான் நேற்று இந்த ஊர்ல இருந்தேன், என்ன இடத்துல இந்த கபிரிஸ்தான்ல நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல உங்களுடைய மகன் என்றுதான் சொன்னார் அவரு. என்னுடைய கனவுல உங்களுடைய மகன் அந்த இதுல இருந்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கபர்ல. அதனால உங்கள்ட்ட சொல்லி ஏதாவது ஹதியா அனுப்பி வைக்கும்படியாக சொன்னார். அந்த கபிரிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் ஹதியாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதன் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மட்டும் யாருமே ஹதியா அனுப்புறதே இல்லை. என்னுடைய தாயார் என்ன மறந்துட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவரு தான் கனவுல வந்துதான் உங்க வீட்டு அட்ரஸே எனக்கு கொடுத்தாரு, அடையாளம் சொன்னார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, உண்மையிலேயே எனக்கு ஒரு மகன் இருந்தான், நான் அப்படிலாம் வளர்த்தேன். பிறகு அவன் இறந்து விட்டான். இறந்த பின்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண உடனே அந்த மகனெல்லாம் மறந்துட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு அழுது கொஞ்சம் காசு, திருகங்களை, வெள்ளி காசுகளை அவர்கிட்டவே கொடுத்து, யார் அந்த பெரியவர் போனவர் அவரிடத்துல கொடுத்து, என்னுடைய மகனுடைய பெயர்ல அவனுக்கு நன்மைகளை சேர்ப்பதற்காக வேண்டி இந்த காசை நீங்க தர்மம் செஞ்சிருங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த காசை தர்மம் செஞ்சுட்டாரு. தர்மம் செஞ்ச பிறகு ஒரு நாள் இரவுல கனவுல காண்றார். தானா ரொம்ப அழகான சூழ்நிலையில ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த வாலிபர் இருக்கிறார். என்ன நிலை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நீங்க என்னுடைய தாயார்கிட்ட சொல்லி, என்னுடைய தாயார் எனக்காக வேண்டி கவலை கொண்டு பாசம் வைத்து அந்த தர்மத்தை செய்ததின் காரணமாக, நீங்க அந்த தர்மத்தை நிறைவேற்றியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அந்த தர்மத்தினுடைய பலனை எனக்கு தந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த வாலிபர் சொன்னார். இறந்து போனவங்க இப்ப சொல்லலாம், நீங்க சில பேர் கேட்பாங்க, கனவுல தானே சொன்னாரு, கனவுல கண்டதெல்லாம் போய் நெசவு நம்பிக்கிறதா அப்படின்னு. இறந்து போனவங்க கனவுல தான் வந்து சொல்லுவாங்க, நேரம் வரவே மாட்டாங்க. யாராவது வந்திருக்காங்களா இது வரைக்கும்? யாரும் வந்தது கிடையாது. இறந்து போனவங்களை பார்க்கறது சொன்னா கனவுல தான் பார்க்க முடியுமே தவிர நேரில் பார்க்கவே முடியாது. கியாமத் நாள்ல போன பிறகு தான் நேரில் பார்க்க முடியாது. அதனால கனவு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கனவு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. மனிதர்களுடைய படிப்பினைக்காக வேண்டி
யாராவது அல்லாஹ் யாரை விரும்புகின்றாரோ அவருடைய கடவுளை அந்த காட்சியை காட்டி மனிதர்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டுவதற்காண்டி அல்லாஹ் ஆக்கி வைக்கிறார். பெற்றோர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்று சொன்னால் பிறகு இறந்துவிட்ட பிறகுமாவது அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்து நன்மைகளை சேர்த்து வைப்பதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, இறந்துவிட்ட பின்னால். மற்றொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றாரு, மன் ஸார கப்ர வாலிதை கப்ர அபவைஹி அவ் அஹதிஹிமா, எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர் இருவருடைய கபரை ஜியாரத் செய்வாரேயானால் அல்லது இருவரில் ஒருவருடைய கபரை ஜியாரத் செய்வாரேயானால் யௌமல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் அது ஃபகரஅ இன்தஹு யாசீன், அந்த கபருடைய இடத்துல யாசீன் என்ற சூறாவை ஓதுவாரேயானால் ஊஃபிர லஹு, யாருக்காக வேண்டி இவர் அதை ஓதுகின்றாரோ அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது பெற்றோருக்கு ஓதும் பொழுது அந்த மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்க முடியும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் சூறாவை பற்றி நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களுடைய மௌத்தா இறந்து போகக்கூடியவரிடத்துல நீங்க யாசீனை ஓதுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இறந்து போகக்கூடிய சக்ராத் நிலையில இருக்கிறாரு அந்த நேரத்திலும் யாசீன் ஓதுங்க அப்படிங்கிறார். பிறகு இறந்து விட்ட பிறகும் யாசீனை ஓதலாம் என்று அந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் சொல்லப்படுகின்றது. முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லுகின்றார். அதனால இறக்கக்கூடிய தருணத்திலும் இறந்து விட்ட பின்னாலும் கூட யாசீன் இருக்கின்றதே அது மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் என்பதால் அதுல பலவிதமான ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்க யாசீனுடைய சிறப்பை பற்றி. அதனாலதான் எல்லா இறந்து விட்டவங்களுக்கு எல்லாம் யாசீன் ஓதுறோம். இறந்து விட்டவங்க கடற்கரைக்காரன்னா அதுக்கு யாசீன் தான். அது கல்யாணத்துக்கு பண்ட கால் போடுறாங்க, அங்கேயும் யாசீன் தான். எல்லாத்துக்கும் யாசீனா வச்சுப்போம். எல்லா யாசீன் ஓதி துஆ செய்யறது. அப்ப யாசீன்ல ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் காலையில் எழுந்த உடனே காலை நேரத்தில் யாசீன் சூறாவை ஓதிக்கொள்ளுவாரையானால் அன்று பகல் முழுவதும் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு. அதே போன்று மாலை நேரத்தில் அதனை ஓதிக்கொள்வாரையானால் இரவு முழுவதும் அவருக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பார் என்பதால். ஒரு 5 நிமிஷம் ஓத போறோம் யாசீன் எல்லாரும் பாடமாய் பெரும்பாலும் பாடம் இருக்கும். பாடமாய்க்கு ஓதிட்டா ஒரு 5 நிமிஷத்துல அன்னைக்கு உள்ள காரியத்துக்குள்ள எல்லா விதமான விஷயங்களும் நடந்தது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை சரியாக செம்மையாக ஆக வேண்டும் என்று சொல்ல யாசீன் ஓது அப்படின்னு சொல்லி. அதே போல ஒவ்வொரு சூறாவுக்கும் சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இறந்து விட்டவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பதில் யாசீன் சூரா சிறந்தது. அதனால மற்றதெல்லாம் ஓதக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, எதை வேணாலும் ஓதலாம், குர்ஆனை எதை வேணாலும் ஓதலாம். அதே மாதிரி ஸலவாத்து ஓதலாம். ஓதி அந்த நன்மையை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் சேர்த்து வைக்கிறோம். சில பேர் இப்படி சொல்றாங்க, நன்மையே சேராது அப்படின்னு. பேர் வந்து இப்ப குழப்பம் பண்றாங்கல்ல, யாராவது இறந்து போனவங்க தான், இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய நன்மை இருக்கக்கூடியவங்களுக்கு தானே தவிர இறந்து போனவங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன ஓதனாலும் சரி, நீங்க என்ன கருணை போட்டாலும் சரி அவங்களுக்கு சேராது அப்படிங்கிறதுக்கு சில ஆயத்துக்களை சொல்லி உதாரணம் காட்டுவாங்க. அது அந்த காலத்துல ரொம்ப காலமா நடந்து வரக்கூடிய பிரச்சனை. அது வல் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, மனிதனுக்கு அவன் எதை முயற்சித்தானோ அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ஆயத்து. அந்த ஆயத்தை வைத்து மனிதன் அவன் எதை முயற்சித்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும், அடுத்தவன் முயற்சிப்பது அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்திலே விளக்கம் சொல்லணும். அதனால ஒருத்தர் யாசீனை ஓதி அடுத்தவருக்கு சேர்க்கறதுனா அதெல்லாம் முடியாது, அது நிறைவேறாது அப்படின்னு அந்த ஆயத்தை வச்சு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது நன்மையை சேர்த்து வைக்க முடியும், ஈசால் சவாப் என்பது உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விளக்கம் சொல்லும் போது இப்படி சொல்லுகின்றார்கள். அதே ஆயத்துக்கு வான் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, ஒரு மனிதன் எதை முயற்சித்தானோ அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. இப்ப நான் முயற்சிக்கின்றேன் ஒரு யாசீனை ஓதி, இந்த யாசீனுக்கு எவ்வளவு சவாபை யா அல்லாஹ் உன்னிடத்தில் எவ்வளவு சவாபை தர வேண்டும் என்று நீ நாடி இருக்கின்றாயோ அந்த நன்மைகளை என்னுடைய தாய்க்கு நீ சேர்த்து வைத்து விடுவாயாக அப்படின்னு முயற்சிக்கிறேன். நான் முயற்சி கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எதை முயற்சித்தாயோ அது கிடைக்கும். மனிதன் எதை முயற்சித்தானோ அது கிடைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் முயற்சிக்கின்றேன், நான் அதற்காக வேண்டி பாடுபடுகின்றேன், நான் எண்ணம் கொள்ளுகின்றேன், தூய்மை கொள்ளுகின்றேன், மன தூய்மையோடு அதனை செய்கின்றேன். ஒரு யாசீனை ஓதி இதனுடைய நன்மையை என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வைத்து விடு அப்படின்னு சொன்னா அந்த ஆயத்தே சொல்லுது சேரும். அந்த ஆயத்துல அவங்க அப்படி பயன்படுத்துறார், இவர் இப்படி பயன்படுத்துறார். கட்டாயமாக சேரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நிறைய இருக்குது, ஏராளமான விஷயங்கள். இங்க பெற்றோர் இறந்து விட்டால் அவருடைய கபரை
அதுவும் ஜும்மாவுடைய நாளிலே பகல் நேரத்தில் ஜும்மா தொழுத பின்னாலோ முன்னாலோ துஆ செய்வதற்கு ரொம்ப சிறந்தது என்பதா. அதனால மற்ற நேரத்திலும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமில்ல, எல்லா நாளிலும் செய்ய வேண்டும், எல்லா நாளிலும் ஓத வேண்டும், சவாபுகளை சேர்த்து வைக்க வேண்டும். குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் செய்யறது நல்லது என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுகின்றார், பெற்றோர் இறந்து விட்டார்கள், பெற்றோர் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அவர்களை நாம் ஆதரித்து அவர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தோமோ அதே போல இப்பொழுதும் வாழ வேண்டும் என்று உலகத்திலே ஒருவர் விரும்பினால் என்ன செய்யலாம்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் அஹப்ப அன் யஸில அபாஹு ஃபீ கப்ரிஹி, எவர் ஒருவர் தன்னுடைய தந்தை இறந்து விட்ட பின்னால் தந்தையுடைய கபரிலே தந்தையை சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் ஃபல் யஸில் இஹ்வான அபீஹி, தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்களை இவர் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளவும் மிம்பாதிஹி, அவர் இறந்து விட்ட பின்னால் தந்தை இறந்து போறாரு, தந்தைக்கு பின்னால் தந்தையுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, பெரிய தாப்பனார் சிறிய தாப்பனார், அவர்களோடு இவர் இணக்கமாக வாழ்ந்தால் தந்தையோடு வாழ்ந்ததை போல, தந்தையுடைய நண்பர்களோடு நட்பு கொண்டால், அவர்களை ஆதரித்தால், அவர்களுக்கு உபகாரம் செய்தால், அவர்களிடத்தில் மரியாதையை நடந்து கொண்டால் அது தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதையை போன்றது, தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதையை போன்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்த பின்னால கதீஜாவுடைய தோழியர்கள் யார் யார் இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ஏதாச்சும் வீட்டுல செஞ்ச சாப்பாடுனா டெய்லி பிரியாணி செஞ்சது அர்த்தம் இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே கதீஜாவுடைய தோழி இந்த பெண்ணுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா கதீஜாவை கண்ணியப்படுத்துவது கதீஜாவுடைய தோழிகளை கண்ணியப்படுத்துவது அப்படின்னு. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவா இருந்தாங்க. உலகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய துணையாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதனால அவங்களை கண்ணியப்படுத்துறது அவங்களுடைய தோழிகளை கண்ணியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனாலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு நாள் கோபம் கூட வந்துருச்சு, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியை போய் எப்படி இது பண்ணிட்டே இருக்கிறீங்க, அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமே வராது, பெரும்பாலும் அந்த நேரத்தில் கடுமையான கோபம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னாங்க ஆயிஷாவே நீ என்ன ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட, கதீஜா எனக்கு எப்படிப்பட்ட துணை செய்திருக்கிறான் என்று சொன்னார். யாருமே என்னை ஆதரிக்காத நேரத்தில் ஆதரித்தார். இந்த இஸ்லாம் வளர்வதற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கின்றார். அவரை போல ஒரு பெண்மணியே வர முடியாது சொன்ன ஆயிஷா சொல்றாங்க, ரசூல்லா இவ்வளவு கோவப்பட்டாங்க, அதுக்கு பிறகு கதீஜாவை பத்தி ரசூல்லா நான் பேசுறதே இல்லை அப்படின்ட்டாங்க, அவ்வளவு கடுமையா சொன்னாங்க. அதனால நம்முடைய பெற்றோர்கள் யாருடன் சுஹபத் நட்பு கொண்டிருந்தார்களோ, ஆனா இன்னொன்னு கவனிக்கிறது, நம்ம பெற்றோர்கள் தாயோ தந்தை யாருடன் உறவு வைத்திருந்தார்களோ நண்பர்களாக இருந்தார்களோ அவங்க நல்லவங்களா இருக்கணும், அது வேற பார்க்கணும். நம்ம தாப்பனார் இருந்தாரு, ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, அவர் இல்லாத பொல்லாதெல்லாம் செய்யற ஆளுன்னு வச்சுங்க, என்னுடைய ஹதீஸ்ல இருக்குது. அதனால தகப்பனாருடைய நண்பருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு போய் காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது, அவர் வாங்கி அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. அதனால அவர் யார் அப்படி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஆக பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அப்படிங்கிறதுல அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உபகாரம் செய்வது என்பது ஒரு வகை, இறந்து விட்ட பின்னால் அவர்களுக்கு மன்னிப்பு தேடுவது, நன்மைகளை சேர்த்து வைப்பது, அவர்களுடைய நண்பர்கள் அவருடைய சகோதரர்களை ஆதரிப்பது என்பதெல்லாம் மற்றொரு வகை. இந்த இரண்டு வகையான தன்மைகளையும் ஒரு மனிதன் செய்யும் பொழுதுதான் வபில் வாலிதைனி இஹ்சானா என்ற ஆயத்திற்கு உரியவராக ஒவ்வொரு மனிதனும் ஆக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா